قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த தொழுகையை இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஷைத்தான் பற்றியான செய்திகளையும் அவனிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியான தொடரில் தொடர்ந்து நாம் ஷைத்தான் பற்றி அறிந்து வருகிறோம். அதில் அறிமுகமாக ஷைத்தான் எப்படிப்பட்டவன், எங்கிருந்தவன், அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அவன் எங்கெல்லாம் இருக்கிறான், அவனுடைய இருப்பிடங்கள் எதுவாக இருக்கிறது, அவனுடைய பெயர்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், இந்த ஷைத்தான் இவன் ஒரு சிறந்த இடத்துல இருந்தவன், இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தவன், மலக்குமார்களுடைய சபையில் இருந்தவன். அப்படிப்பட்ட ஷைத்தான் வழிகெடுவதற்கு, இறை நிராகரிப்பாளனாக காஃபிராக மாறுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நிறைய கேள்விப்பட்ட செய்தி தானே. பெருமை. பெருமை என்கிற இந்த குணம்தான் அவனை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டவன், வழிகெட்டு கெட்டு குட்டிச்சோரா போனது மட்டுமில்லாமல் நான் எல்லாரையும் கெட்டு குட்டிச்சோரா மாற்றுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் போடக்கூடிய அளவிற்கு இவன் மாறுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், பெருமை. நானா நீயா அப்படிங்கிற அந்த நிலை இருக்குது பாருங்க, இது மிக மோசமான ஒரு நிலை. இந்த நிலை அவனிடத்துல குடிகொண்டதனுடைய விளைவாகத்தான் ஷைத்தான் வழிகெட்டு போனான். இந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களில் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான். அது எந்தெந்த இடத்துல அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிற அந்த தகவல்களை நாம் சொல்கிறோம். எந்தெந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30வது வசனத்திலிருந்து இந்த செய்திகளை பற்றி பேசுகிறான். எப்படியெல்லாம் அந்த ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட வரலாறு, அதே மாதிரி மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் என்ன மாதிரி பேசினா அவங்க முதல்ல அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க, அவங்க எப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாம் 30வது வசனத்திலிருந்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறார். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷைத்தான் பற்றியான செய்திகளை அடுத்தடுத்து இன்னும் 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று 15வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இப்படி ஏராளமான அத்தியாயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் மறுத்தான் அப்படிங்கிற செய்திகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமே. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட வரலாற்றை சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, மலக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ் கேட்குற மாதிரி இந்த மாதிரி அல்லாஹ் தான் மிகப்பெரிய ரப்பாக இருக்கிறான், எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஜப்பாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடியார் இடத்துல கேட்குறான், இப்படி செய்ய போகிறோம்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறான். எப்படி சொல்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னி ஜாயிலு ஃபில் அர்லி, இந்த பூமியில் ஹலீஃபத்தன் ஒரு வழித்தோன்றலை நான் உருவாக்க போகிறேன், ஒரு வழித்தோன்றலை நான் ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி யார்கிட்ட சொல்கிறான்? மலக்குமார்கிட்ட சொல்கிறான். மலக்குமாருடைய சபையில் தான் ஷைத்தானும் இருக்கிறான். அப்போ மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்
எவ்வளோ இந்த மாதிரி மனுஷங்களை படைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில காரணங்களை அடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா வ யுஃப்சிகு திமா, குழப்பம் விளைவிக்க போற, குழப்பம் செய்வாங்க, அதிக ரத்தத்தை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு படைப்பை நீ படைக்க போறியா அல்லாஹ் என்று வானவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அந்த மேலும் இன்னொரு தகவலையும் சொல்றாங்க, வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, இறைவா உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், வனுகத்திஸு லக, உன்னை நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய எந்த நன்மையை சொன்னாலும் ஏதாவது ஒரு குழப்பம் வரும். ஏதாவது ஒரு நற்காரியத்தில் நீங்க ஈடுபடுங்களேன், ஏதாவது ஒரு ஃபித்னா ஏற்படுத்துற மாதிரி ஒரு கருத்து வரத்தான் செய்யும், ஏதாவது ஒரு எதிர்கருத்து வரும். அந்த கருத்து எப்படி இருக்கும்னா தீமையான கருத்தாக கூட இருக்கலாம். 4 கருத்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு பார்ப்போம்ல, ஊருக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல, என்னன்னா ஏதாவது ஒரு ஃபித்னாவை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. இது மனிதனுடைய இயல்பாகவே மாறிவிட்டது. அதான் அன்றைக்கே மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, குழப்பம் செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்க, குழப்பம் செய்யக்கூடிய ஒரு படைப்பு இவங்க ஒருத்தனை அடிச்சுக்குவாங்க, அண்ணன் தம்பியா இருந்தாலும் அடிச்சுக்குவாங்க, மாமா மச்சானா இருந்தாலும் அடிச்சுக்குவாங்க, என்னவா இருந்தாலும் அடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு படைப்பையா நீ படைக்க போற அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிற அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. இப்படி தெரிவிக்கும் பொழுது அல்லாஹ் தான் எடுக்கிற முடிவு சிறந்த முடிவு என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு படைப்பை படைக்க போறேன். இது நாம 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்று, மனிதர்களை படைப்பது மலக்குமார்களுக்கும் மலக்குமாருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கும் ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இத்தனை நாள் நல்ல முறையில் கட்டுப்பட்டு எல்லா விதமான கட்டளைகளையும் அவங்க நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அவங்க எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன விதத்தில் கட்டளையிட்டானோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட ஒரு அச்சகம் பிசராம அப்படியே செய்து முடிக்கக்கூடியவர்கள் வானவர்கள். அப்படிப்பட்ட படைப்பு, அந்த மேன்மையான ஒரு படைப்பு, அப்படிப்பட்ட படைப்பு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சோதனையா தான் அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஆரம்பமாக மலக்குமார்கள் கொஞ்சம் சருகினாலும் அல்லாஹ் அடுத்தடுத்து அவனுக்கு வைக்கக்கூடிய சில பாடத்தின் மூலமாக மலக்குமார்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள். அது எப்படி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த வசனங்களே அல்லாஹ் பேசுகிறான். வல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில எல்லாவற்றினுடைய பெயர்களையும் கற்றுத் தருகிறான். உலகத்திலேயே ஒரு சிறந்த ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனை விட்டு வேற யாரையும் சொல்ல முடியாது இந்நாள் வரைக்கும். ஏன்? இன்னைக்கு உலகத்துல பல துறைகள் இருக்கிறது. டாக்டர் என்கிற துறை எடுத்துக்கொண்டால் அதுல பல துறைகள் இருக்கிறது. கண்ணுக்குன்னு தனி டாக்டர் இருக்கிறாங்க, பல்லுக்குன்னு தனி டாக்டர் இருக்கிறாங்க, இஎன்டி காது மூக்கு காது தொண்டை அது மாதிரியான விஷயத்துக்கு தனி டாக்டர் இருக்கிறாங்க, இதயத்துக்கு தனி நிபுணர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் பல நிபுணர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எந்த நிபுணத்துவம் பெறுகிறார்களோ அந்த நிபுணத்துவத்தை மற்ற விஷயத்துல தெரியாது. பல்லுக்கு என்னன்னு கேட்டா கண்ணுக்கு டாக்டர் இருக்கக்கூடிய டாக்டருக்கு தெரியாது. இதுலயே பல வேறுபாடுகள் ஆகிவிட்டது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மாறிட்டாங்க. இது மாதிரியான சூழ்நிலையில இன்ஜினியரிங் துறை எடுத்துக்கொண்டா அதுல பல விதங்கள், பல்வேறு விதமான துறைகள். கட்டடத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அதே மாதிரி மெக்கானிக்கல் என்கிற ஒரு துறை இருக்கிறது, அதே போன்று ஈசி என்கிற ஒரு துறை இருக்கு. ஏராளமான துறைகள், 1-2 முடிக்க முடியாதுன்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொன்றிலும் பல துறைகள். ஒன்னுத்துல ஒருத்தன் ஜீனியஸா இருப்பான், ஒன்னுத்துல ஒருத்தன் முட்டாளா இருப்பான். இதுல தெரிஞ்சது அவனுக்கு அதுல தெரியாது. இந்த விஷயத்தை பற்றியான செய்தி அவனிடத்துல போய் கேட்டா இது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மறுத்துருவான். டாக்டரா இருக்கக்கூடிய போய் எனக்கு ஒரு வீடு கட்டணும்பா, எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்டா எனக்கு அது மாதிரி அந்த நாலேஜ் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார். போய் இன்ஜினியர் கேளுப்பா அப்படிங்கறதா அவருடைய கருத்தா இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியர் போய் எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட்ல வலிக்குது, என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும், டாக்டர் போய் பாரு என்றுதான் அவர் சொல்லுவார். இதுல இருக்கக்கூடிய அறிவு அதுல இருக்காது. ஆனால் எல்லாவற்றினுடைய பெயர்களையும் எல்லாவற்றினுடைய அறிவு திறனையும் பெற்ற ஒரு மனிதர் என்று சொல்வதாக இருந்தால் நம்முடைய ஆதித்தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எல்லாவற்றினுடைய பெயரும் அறிந்திருக்கிறார். ஏன் அறிந்தாங்க? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயரும். இதுல இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்காட்டி இதுல என்ன பேரு அப்படின்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஏன்? அல்லாஹ் அவனுக்கு அந்த ஞானத்தை கற்றுத்தந்தான். அல்லாஹ் தான் அங்க டீச்சரா இருக்கிறான். இறைவனை விட ஒரு சிறந்த ஆசிரியர் வேற யாரா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல எவ்வளவு சிறந்த டீச்சிங்கா இருந்தாலும் சரி, ஐஐடியில படிச்சிருக்கிறாங்க. ஏன்? அது சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலேஜ். அது அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்க போயிட்டு ஒருத்தர் படிச்சுட்டு வந்தார்னா அவரை மாதிரி சம்பளங்க, அவரை மாதிரி ஒரு உயர்தரமான ஒரு படிப்பு யார் இருக்க முடியாது என்று நாம ஏற்றுக்கொள்கிறோமே.
இப்போ சாதாரண இந்த நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் வேற வேற நாடுகள், அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கல்லூரிகளை பார்த்தே வாய் பழக்கிறோம். ஜப்பானில் படிச்சுட்டு வந்தவர், இவர் வந்து லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவர் என்று சொன்னால் அது பெரிய மாதிரி. ஏன்னா அங்கே நல்லா சொல்லி தருவாங்களாம், அங்கே சூப்பரான டீச்சிங் இருக்குமா, நல்ல முறையில் அங்கே கல்வி தகுதி இருக்குமா, அதுதான் அங்கே முதன்மையாக படுத்துகிறார்கள். அப்ப இங்க யார் அல்லாஹ் டீச்சரா இருக்கிறா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வே டீச்சரா இருக்கிறான், இறைவனே ஆசிரியராக இருக்கிறான். அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் கற்றுத்தந்தான், எல்லாவற்றினுடைய பெயரும் அல்லாஹ் சொல்லி தந்தான் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த பேர்களை கற்றுக்கொண்டதோடு அப்படியே விட்டுருல, அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டு இப்ப மலக்கு மால்கிட்ட வர அல்லாஹ், நீங்க தானே படைக்க வேணாம்னு சொன்னீங்க, இந்த குழப்பமான படைப்புன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பொருட்களுடைய பேர் என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகா, மலக்கு மாலிடத்தில் அந்த சில பொருட்களை எடுத்து காட்டி இதை நீங்க சொல்லுங்க, அதனுடைய பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஃபகால அன்பியூனி பி அஸ்மாஇ ஹவுலா இன் குன்தும் சாதிகின், நீங்க சொல்றதில் உண்மையாளராக இருந்தால், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான் என்று நீங்கள் நிலைநாட்டுவதற்கு தயாராக இருந்தால் இந்த பொருட்களுடைய பேரை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்படி கேட்ட உடனடியாக மலக்கு மாலை சுதாரிச்சிட்டாங்க. அல்லாஹ் ஏதோ நமக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தெரியுது, நம்மளை ஏதோ சோதிக்கிற மாதிரி தெரியுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மலக்கு மாலை சொல்கிறார்கள், காலு சுபஹானக, இறைவா நீ தூய்மையானவன், லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீ என்ன எங்களுக்கு கற்று தந்தாயோ, என்ன எங்களுக்கு சொல்லி தந்தாயோ அந்த அறிவை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது, நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ தூய்மையானவன், எங்களை மன்னிச்சிரு, இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீ எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், நுண்ணறிவாளன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாமி விட்டுரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விலிருந்து உடனடியாக தாங்கள் எடுத்த அந்த கொள்கையிலிருந்து அந்த கொள்கை முடிவை மாற்றிக் கொள்கிறார்கள் மலக்குமார்கள். ஃபர்ஸ்ட் இவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. இப்போ இப்படி அப்ஜெக்ஷன் தெரிவித்து மீண்டும் அந்த அல்லாஹ் நடத்தின அந்த டெஸ்ட்டில் அவங்க ஓகே நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு விலகிக்கிறாங்க. இப்படி விலகியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், ஆதம் அவர்களே அன்பிஹும் பி அஸ்மாயிஹிம், அந்த பொருட்களுடைய பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா அன்பாஹும் பி அஸ்மாயிஹிம், அந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த பொழுது கால இறைவன் சொல்கிறான், அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் சமாவாதி வல்லர், வானம் பூமி எல்லாவற்றினுடைய அந்த மறைவான ஞானத்தையும் நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லாவற்றையும் நான் அறிந்தவன், உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? அல்லாஹ் ஏற்கனவே சொன்னா இதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் வந்து மனிதரை ஏன் படைக்க போறாங்க, குழப்பம் விளைவிப்பாங்க, அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஓட்டிட்டு திரிவாங்க என்று மலக்குமார்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான், இன்னி ஆலமும் மாலா தாலமும், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப மீண்டும் அல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறான். நினைவுபடுத்திவிட்டு வாலமும் துபுதூன், நீங்கள் எதையெல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மனசுல என்ன இருக்குது, டெஸ்ட் தான் இது, கிட்டத்தட்ட டெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அதான் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். உங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறதையும் நம்ம அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன், அதனாலதான் இந்த டெஸ்ட். வா குந்தும் தக்துமூன், நீங்க எதையெல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறீங்க என்பதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், இப்ப டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சுல, ஒத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப இதுக்குள்ளாலில் மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு பணியுங்க, ஆதமுக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். சொன்ன பொழுது ஃபஸஜது, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே, அல்லாஹ்ட்ட முதல்ல அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க, பிறகு அல்லாஹ் சொல்வதுதான் சரி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக ஃபஸஜது, அவர்கள் பணிந்து விட்டார்கள். இல்லா, ஒருத்தனை தவிர, இப்லீஸ், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் பணிந்துட்டாங்க. என்ன பண்ணா, அவா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரின், காஃபிர்கள் ஒருவனாக மாறிவிட்டான். யாரு? இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய இவன் காஃபிராக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் சொன்ன ஒரு காரியத்தை அல்லாஹ் இட்ட ஒரு கட்டளை மறுக்கிறான். இது பொதுவாக நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரன், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை, ஒரு கட்டளையை, ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி விடுவார்கள் என்றால் மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுல சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. லமிகுன் ஹீரத்தம் மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் எந்த காரணத்திற்காகவும் மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சுய விருப்பம் கொள்ளவே கூடாது. நான் சிந்திக்கிற காரியம் தான் அப்படின்ற மாதிரி நம்முடைய மனசுக்கு முதன்மை கொடுத்துட்டோம்னா, அல்லாஹ் சொல்ற சரியில்லையே, நம்ம இப்படி போய்க்கலாமே அப்படின்னு நாம ரூட்டை மாற்ற பார்த்தோம்னா அப்ப முஸ்லீம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. இப்ப அந்த இடத்துல ஷைத்தான் தான் பண்ணான், பெருமை அடிச்சான், மறுத்தான், அல்லாஹ் சொன்ன விஷயத்தை மறுத்து விட்டான். இத்தனை நாள் கட்டுப்பட்டவன், அல்லாஹ் சொன்ன எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒருவன் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லும்போது மறுக்கிறான், பெருமை அடிக்கிறான். என்ன பெருமை வருது அப்படிங்கிறது அல்லாஹ் இன்னும் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம், அதே மாதிரி 15வது அத்தியாயம், அது போன்ற அத்தியாயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ் சொல்கிறான், இது குல்லாலில் மலாயிகத்தி, மலக்குமார்களே சஜூது செய்யுங்கள், உஸ்ஜுது சஜூது செய்யுங்கள், ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாமே பணிகிறாங்க. அபா வஸ்தக்பர் வ கான மினல் காஃபிரின், அவன் காஃபிராக மாறிவிட்டான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கது ஹலக்கனாக்கும், அல்லாஹ் சொல்கிறான், நாம தான் உங்களை படைச்சோம். சும்ம சவ்வரனாக்கும், நாம தான் உங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோம். இன்னி ஹாலிகுன் பஷர், ஒரு மனிதரை நான் படைக்கக்கூடியவன். மின் சல்சாலின், ஒரு களிமண்ணிலிருந்து. மின் ஹமையின் மன்சூன், அதாவது சுடப்பட்ட களிமண்ணிலிருந்து ஒரு மனிதனை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வயது சவ்வல் துஹு, நான் அவரை படைத்ததற்கு பிறகு நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹின் மூலமாக அவருக்கு நான் உயிர் கொடுப்பேன். கொடுத்ததற்கு பிறகு ஃபகஉ லஹு சாஜிதீன், மலக்குமார்களே சஜதா செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சஜதா செய்யுன்னு சொல்லும் பொழுது ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குமார்கள் எல்லாமே குல்லுஹும் அஜ்மைன், எல்லா ஒரு மலக்குமாரும் வேணான்னு சொல்லி எல்லா மலக்குமாரும் சஜதா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், அந்த மலக்குமாருடைய கூட்டத்தில் இருந்த இப்லீஸ் என்கிற இந்த ஷைத்தானை தவிர. அபா, அவன் மறுத்தான். ஐயக்கூன மா சாஜிதீன், அந்த அல்லாஹ் சஜதா செய்யக்கூடிய அந்த மக்களோடு, அந்த மலக்குமார்களோடு சஜதா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களோடு சஜதா செய்யாமல் அவன் மறுத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துல் ஹுஜர் 15வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது குல்லாலில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாமே பணிந்தார்கள் என்று அதே வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாத்துக்கும் மறுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மறுத்தான். அதே மாதிரி பெருமை அடிச்சான். எப்படி பெருமை அடிச்சான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயத்துல கால அல்லாஹ் கேட்கிறான், மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத, இது அமர்த்துக்க, நான் உனக்கு கட்டளை போடுறேன், நான் ஒரு விஷயத்தை உனக்கு ஏவுறேன், அப்படி நான் ஏவக்கூடிய நிலையில் நீ சஜிதா செய்யாமல் இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது? எந்த அடிப்படையில் நீ சஜிதா செய்யாமல் இருக்கிற என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி அல்லாஹ் கேட்கிற பொழுது கால அவன் சொல்கிறான், அன ஹைரும் மின்ஹு, அவரை விட நான் தானே சிறந்தவன், அவரை விட நான் தானே சிறந்த படைப்பு, அவர் எப்படி சிறந்த படைப்பா இருப்பாரு? அவன் சொல்றான், ஹலக்தனி மினன் நார், என்னை நீ நெருப்பால படைச்சிருக்கிற, அதே மாதிரி வஹலக்தஹு மினத் தீன், அவரை நீ களிமண்ணால படைச்சிருக்கிற, நான் களிமண்ணா நெருப்பா, நெருப்பு தானே சிறந்தது, நான் சிறந்த படைப்பார், நான் போய் அவருக்கு எப்படி நான் பணிய முடியும்? நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய அந்த அந்தஸ்து என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய மரியாதை என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய தரஜாத் என்ன? நீ அவனுக்கு ஒரு சாதாரண மனிதர், அதுவும் களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு போய் பணிய சொல்றிய, எப்படி பணிய முடியும் அப்படின்னு அந்த இப்லீஸ் வந்து அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றான். இதான் காரணமா சொல்றான். இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி அவன் மறுத்தான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது காலையா இப்லீஸ், இப்லீஸே மாலக்க, உனக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் தக்கூன மா சாஜிதீன், எல்லாமே சஜ்தா செய்யறாங்க, நீ மட்டும் சஜ்தா செய்யாம இருக்கிற, எல்லாமே சஜ்தா செய்யும்போது நீ மட்டும் எப்படிப்பா சஜ்தா செய்யாம இருக்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கால அலம் அகுன் லா அஸ்ஜுது லி பஷரின் ஹலக்தஹு, நீ படைத்த மின் சல்சாலின் மின் ஹமையின் மன்சூன், நீ களிமண்ணால் சுடப்பட்ட களிமண்ணால் படைத்தாயே, அந்த மனிதருக்கு, ஒரு சாதாரண மனிதருக்கெல்லாம் நான் சஜ்தா செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்ட்டை எதிர்த்து பேசுறான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல 17வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, ஒரு சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு போய் நம்ம சஜ்தா செய்வேனா, என்னால் சஜ்தா செய்ய முடியுமா என்று அந்த இப்லீஸ் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் 38வது அத்தியாயத்தில் 71 இருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். காலையா இப்லீஸ், இப்லீஸே மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத லிமன் ஹலக்து பியதி, என்னுடைய கையால் நான் படைச்சிருக்கிறேன், ஏன் ரூஹ நான் ஊதி இருக்கிறேன், அப்படிப்பட்ட இந்த ஆதமுக்கு நீ பணிய மாட்டேன்னு சொல்றிய, உனக்கு என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், அஸ்தக்பர்த, நீங்க என்ன பெருமை அடிக்கிறியா, அல்லது அந்த மினல் ஆலின், நீ தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிறியோ, நீ தான் உன்னை விட்ட பெரிய ஆள் வேறு யாருமே இல்லை, நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ சிந்தனையில் வைத்துக் கொண்டாயோ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், கால அன ஹைரும் மின்ஹு, நான் தான் அவரோட சிறந்தவன், ஹலக்தனி மினன் நார், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய், நான் எப்படி அவருக்கு சஜ்தா செய்ய முடியும் என்பதாக அவன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றை, இந்த எல்லா வசனங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி அவன் சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்திற்கு எதிராக நிற்பது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறி இவன் இருந்ததனுடைய விளைவாக அல்லாஹ் சொல்கிறான். பல அத்தியாயங்கள், அதே அத்தியாயங்களுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கால இப்லீஸே ஹுர்ஜ், நீ இந்த இடத்துல இருந்து மின்ஹா, இங்கிருந்து வெளியேறு,
இங்க நீ இருப்பதற்கு தகுதி இல்லை. இன்னக்க ரஜீம், நீ விரட்டப்பட்டவன், இங்க இடத்துல இருந்து நீ விரட்டப்பட்டவனா மாறிட்ட, இனிமே நீங்க இருக்கக்கூடாது, நீ ஓடி போயிரு அப்படின்னு அல்லாஹ் துரத்துகிறான். இன்ன அலைக்கல் லஅனத இலா யௌமித்தீன், தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குல்ல, அன்றைய நாள் வரைக்கும் அல்லாஹுடைய சாபம், என்னுடைய சாபம் உன் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, அதே தொடர்ச்சியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கால இஹ்பித் மின்ஹா, இங்கிருந்து வெளியேறு, இங்க இருப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. ஃபமா யகுனு லக அன் தத்தகப்பர ஃபீஹா, இந்த இடத்தில் பெருமை அடிப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. இந்த இடத்துல இருந்து நீ பெருமை அடிக்கிறியா? அல்லாஹ்வுடைய ஆற்றல்லாம் என்னன்னு தெரிஞ்சவன், அல்லாஹ் எப்படி தண்டிப்பா, அல்லாஹ் மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது என்று தெரிந்தவன், அல்லாஹ் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆள் என்பதை புரிந்தவன், அல்லாஹ்வுடைய வல்லமை அறிந்தவன், சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் கண்டவன், இப்படிப்பட்ட இப்லீஸ் அல்லாஹ்வை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு அவனை மாற்றுகிறது என்றால் எது? பெருமை என்கிற, ஆணவம் என்கிற இந்த விஷயம் தான் அவனை மாற்றுகிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி நிலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன் பெருமையை நான் விட்டு தர மாட்டேன் என்று பிடிவாதமாக நின்றதனுடைய விளைவாக காஃபிராகி போகிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட இன்பகரமான அந்த இடத்திலிருந்து, அந்த புனிதமான அந்த இடத்திலிருந்து, புனிதமான அந்த சபையிலிருந்து அங்கிருந்து அவன் வெளியேற்றப்படுகிறான். அல்லாஹ் அவனை வெளியேற்றுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல பெருமை அடிப்பது தகாது. ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரின், நீ இங்கிருந்து வெளியேறு, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட ஒருவன், நீ இழிவுபடுத்தப்பட்ட ஒருவன், நீ கேவலப்படுத்தப்பட்ட ஒருவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 38வது அத்தியாயம் 77வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், கால உஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து வெளியேறு, இன்னக ரஜீம், நீ விரட்டி அடிக்கப்பட்டவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலும் சொல்லி காட்டுகிறான். தீர்ப்பு நாள் வழங்கப்படும் வரை நீ அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த இப்லீஸ் என்பவன் வழிகட்டு போவதற்கு சிறந்த ஒருவனாக இருந்தான், சிறந்த அடியானாக இருந்தான், கட்டுப்பட்டு நடந்தான், எல்லா விதத்திலும் அல்லாஹ் சொல்கிற எல்லா விதமான காரியத்தையும் செய்து கொண்டிருந்த ஒருவன் நாசமா போனதுக்கு காரணம் எது அப்படின்னு பார்த்தா பெருமை அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இந்த பெருமை என்கிற இந்த விஷயம் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலும் வரத்தான் செய்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம அல்லாஹ்வை பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை என்றைக்காவது நாம நேரடியாக நாம பார்த்து உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் நேரடியாக பார்த்தது கிடையாது. எல்லாமே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம மறைமுகமான பல விஷயங்களை பார்த்து நம்பிக்கை கொள்கிறோம். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைச்சான் என்கிற அந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன் என்பதை எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, அல்லாஹ் எப்படி தண்டிப்பான் என்பதை பார்க்கல, அல்லாஹ்வுடைய இப்படி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கல. இப்படி இருக்கக்கூடிய நாம நமக்கு பெருமை வருகிற பொழுது இது எல்லாவற்றையும் பார்த்த ஒருவனே வழிகட்டு போயிருக்கிறான் இந்த பெருமையின் மூலமாக. அப்ப நாம இதன் மூலமாக வழிகடுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எந்த அளவுக்கு டைம் ஆக போகுது? எல்லாத்தையும் பார்த்தவனையே கொஞ்ச நேரத்தில் மாறி போறானா கண்டிப்பா அவனுக்கு நரகம் தான் தெரியும். அல்லாஹ் நம்மை கண்டிப்பாக தண்டிப்பான் என்று தெரியும். தெரிந்தாலும் கூட எனக்கு அவகாசம் தான், நான் தீர்ப்பு நாள் வரைக்கும் நான் அந்த மனிதர்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்க பார்க்கறானா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறான் என்றால் எப்படிப்பட்ட அந்த நிலைக்கு அவனை அந்த பெருமை தள்ளி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளை எந்த அளவுக்கு தள்ளும் அந்த பெருமை, எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கும்? என்னை விட்ட வேற யாராவது இருக்கிறாங்களா இங்க அப்படிங்கிற நிலை இருக்கிறது மோசமானது. என்னுடைய பொருளாதாரத்துக்கு நீங்க இங்க வந்து பேசலாமா அப்படின்னு பேசுவது இருக்கிறதே அது மோசமானது. அப்ப பெருமை என்கிற, ஆணவம் என்கிற, இந்த அகங்காரம் என்கிற இந்த குணம் ஒருபோதும் நம்ம இடத்துல வந்து விடவே கூடாது. அப்படி வந்தால் நாசமா போயிருவோம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த இப்லீஸ். அவன் விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவனாக மாறியதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பெருமை. எனவே இந்த பெருமை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. இந்த பெருமை பற்றி அவன் எப்படி வழிகட்டா, இந்த பெருமை நம்மள்கிட்ட வந்தா நாம எந்த மாதிரிலாம் வழிகட்டு போவோம் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.